அளவு அது யார பேர் சொன்னீங்க? தோழர் நக்கீரன் கோபால். அன்னை பெரிய புலனாய்வு புலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டுபாகூர் 1.25 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சு முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவன் இவன் ரொம்ப தரம் தாழ்ந்து முதல்ல இந்த மாதிரி பத்திரிகையாளர் பயன்படுத்த மாட்டாங்க. இதே திமுக ஆட்சி காலமா இருந்து ஸ்டாலினை இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி பொங்கி இருப்பாங்க. வந்தான் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாத்து அடிச்சிச்சு. ஏன்னா இங்க வாடா நாய, இங்க வாடா வாடா, அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து வாடா நாய, உனக்கு என்னடா அவன் கொள்கை என்னடான்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இப்போ உன் பேரம்பேத்தி, உன் கொள்ளு பேரம்பேத்தி வயசுல இருக்கவங்க கிட்டலாம் செருப்பால் அடி வாங்குறியா சமூக வலைதளத்துல பேசுறதுக்கு முன்னாடி? அது என்ன இலவு படம்? இப்படி ஒரு பத்திரிகையாளர் பேசுவானா? முதல்வரே அவன் இவன் சொல்லும் போது அவனை நான் அவன் இவன் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அது என்ன இலவு படம்? ஜனநாயகம். த்ரிஷா அவங்க அம்மா வந்தாங்க. நீட்டு கருத்தரங்கத்துல த்ரிஷாவை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கான். இவன் சப்ஜெக்டே இருக்காது இவங்கிட்ட பேசுறதுக்கு. இவன் அவன் பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறேன், இந்த வார்த்தைக்கு நானே பொறுப்பு. நீ நாட்டின் முதல்வரை அவன் இவன்ற, அப்போ ஒன்னு நான் அவன் இவன் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை வச்சுக்கிட்டே 2026 வரைக்கும் திமுக கிட்ட பிச்சை எடுத்து ஓட்டிட்டோம். அதை சொல்லியே ஓட்டிட்டோம். இப்ப 2026 இப்ப நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டான்னா இதை வச்சு புக்கு கொஞ்சம் ஓடும். அரெஸ்ட் ஆகணுங்கிறதா பேசுறாரா? சொல்லிட்டு தானே போறாரு. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கலாம். கீழே விழுந்து அந்த மீசையில மண் ஓட்டிக்கிட்டு வந்தவர் இன்னைக்கு இவர் மாப்போசிக்கு பிறகு இவர் மட்டும்தான் மீசை வளர்ந்து கொடுக்காத மீசையா மாநிலங்களவை உறுப்பினர் சொல்றாங்க. டைல்ஸா இருக்கு இல்ல, கீழே துப்பிடுவேன். இவனை நம்பவே நம்பாதீங்க, இவன் ஃப்ராடு, மந்திரவாதியை தான் நம்புவானா. ஜோதிடக்காரர் நினைச்சுக்காதீங்க, ஜோதிடக்காரி. ஒரு ஜோதிடக்காரி இருக்கு, அடுத்து நம்ம சொல்லுவோம் அதை பத்தி. ஜோதிடக்காரி பேச்சை நம்பி தாவேக்காவை அடின்னு அடிச்ச. நீ இன்னும் நேரா பார்த்த மாதிரி பஸ் வந்துச்சு, குறுக்க வந்துச்சு, அங்க ஒரு ட்ரோன் இருக்கு, இங்க ஒரு ட்ரோன் இருக்கு, இங்க ஒரு ட்ரோன், வானத்துல இருக்க நட்சத்திரத்துல எல்லாம் காட்டினாங்க அன்னைக்கு. அங்க பாருங்க, அங்க இருந்து ட்ரோன் வருது, இங்க இருந்து ட்ரோன் வருதுன்னு காட்டினான். இவனெல்லாம் விசாரணையில ஒரு குற்றவாளியா சேர்க்கணும். நீ பாத்தியான்னு கேட்கணும், சேர்க்கணும். சேர்த்துட்டு உள்ள போய் அடி வாங்கிட்டு வந்து கூட அந்த சூரியன் படத்துல கவுண்டர் பண்ணி சொல்ல மாதிரி சத்திய சோதனைன்ற மாதிரி வெளியே நாட்டுக்காக தியாகம் பண்ணான்னு டுபாகூர் பைய. ஆன்மீக ஒரு புத்தகம் போய்கிட்டு இருக்கு, ஜோதிடம் பாலஜோதிடம்னு ஒரு புக்கு, ஒரு ஜோதிட புக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு, சினிமா புக்கு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் இன்ன வரைக்கும் ஒரு கரண்ட் அஃபேர், ஒரு முதிர்ச்சியான ஜேர்னலிஸ்ட் பேசுற மாதிரி எதுலையுமே பேசல பாருங்க. எல்லாமே சினிமா கிசுகிசு எழுத வேண்டிய ஆளுங்க இந்த ஆளு. இந்த வெண்ணைக்கு தான் பெரியார் விருது கொடுத்தாங்க. கலைஞர்னு ஒரு ஆள் இல்லைன்னா திருவல்லிக்கேணியில ஜாம்பஜார்ல தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய பிச்சைக்காரன் தான் இந்த ஆள். கலைஞர்னு ஒரு நபர் ஜாம்பஜார்ல பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். உன்னை நான் இந்த அளவுக்கு பேசுறேன், நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உன்னை இதுக்கு கீழே பேசணும்னு நினைச்சேன். மாப்பிள்ள காலை பிடிக்கிறாரு, பவர் சென்டர் காலை பிடிக்கிறாரு, அங்க காலை பிடிக்கிறாரு. நான் என்ன பணமா கேட்டேன் உங்ககிட்ட, நான் பதவியா கேட்டேன், ஒரு அங்கீகாரம் தானே கேட்டேன், எனக்கு கொடுங்க, அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி தொலைது எளவு போய் தொலைது அப்படின்ட்டு இவரோட பாஷையிலேயே கலைஞர் விருதை கொடுத்தாங்க. எப்படி உனக்கு அருப்புக்கோட்டையில இவ்வளவு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிச்சு? அருப்புக்கோட்டையில உன் பினாமி யாரு? அந்த சுப்பிரமணியம் யாரு? அந்த அருப்புக்கோட்டையில சுப்பிரமணியம் யாரு? நக்கீரன் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் எப்படி போட்ட? இந்த 2021 இருந்து 26 வரைக்கும் நக்கீரன்ல அருப்புக்கோட்டை பத்தி ஏதாவது செய்தி வந்திருக்கா? வராது. ஏன்னா 20 அடி காம்பவுண்ட் சர்வே வச்சு நக்கீரன் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்க. அந்த சர்வே என்னெல்லாம் பார்க்கும்போது அது வேற சர்வேன்னு காட்டுது. பாதி ஊரை வளைச்சு வச்சிருக்க. இப்ப கோஸ் முனுசாமி வீரப்பன் பார்ட் 2 பண்ண போறாரு. அதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் அது ரெடி ஆகிட்டு இருக்கான் கேள்விப்பட்டேன். அந்தரங்கத்தை எழுதுற மாதிரி ஒரு வன்மையாவே ஒரு அசிங்கமாவே கொண்டு போயிருது அந்த ரைட்டிங் ஸ்டைலு. ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு 9 பொய் சொல்றது. இப்படி சங்கராச்சாரியரை அடிச்சாச்சு. அந்த மெட்ராஸ் பாசையில பார்த்தா எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறது, அதுல எக்ஸ்ட்ரா ரைஸ் நிறைய போடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகன் ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. இவர் என்ன சாதிச்சிருப்பாரு இது வரைக்கும்? கேவலமான கேவலத்துல கேவலம். இந்த அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸ், அந்த அவார்ட்ஸ், இவன் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கிறான் பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆள். மீசையில கை அடிச்சுக்கிட்டு 9 குங்குமத்தை வச்சுக்கிட்டு 15 கயிறை கையில கட்டிக்கிட்டு பலரும் இவனை பெரிய புலின்னு நம்பிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஒரு டம்மி பீஸ். இவன் எங்க அருப்புக்கோட்டையில இருந்து ஓடியாந்தான், எங்க இருந்து மளிகை கடையில இருந்து ஓடியாந்தாலும் தெரியும். என்ன பண்ணலாம்? நீ அதிகபட்சம் என்னை டேமேஜ் பண்ணலாம். உன்னை அதை விட நான் மோசமா டேமேஜ் பண்ணிடுவேன். ஏன்டா நீ ஒரு பத்திரிகையாளனே கிடையாது, நீ ஒரு பிளாக்மெயிலிஸ்ட், நீ ஒரு எல்லோ ஜேர்னலிசம் பண்ற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ நிரூபி போ. அதுக்கப்புறம் வழக்கெல்லாம் மாத்துறதுக்காக ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் அங்க போகாம திரும்ப எடப்பாடி வந்தோடனே நீ திரும்ப ஜால்ரா அடிச்ச பாரு. இந்த பக்கம் எடப்பாடி பக்கம் வந்துட்டு அப்ப பணம் கொடுத்தான்னா எதை வேணாலும்
அப்படிதானே அர்த்தமாயிடுது. அதாவது பிரஸ் கவுன்சில் அளவுக்கு அதிகமான புகார் வந்ததே இந்த பத்திரிகை மேலதான். புரியுதுங்களா? அதெல்லாம் இங்க தெரியாது. பக்கத்து ஸ்டேட்ல போய் நக்கீரன் கோபால் யாருன்னா தெரியுமா? எடப்பாடி ஆட்சி காலம் வந்து அந்த தெருவுல வாக்கிங் கொஞ்சம் எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலம் வந்த உடனே அப்படியே பீச்சில் தான் வாக்கிங். இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே வாக்கிங் பீச்சுக்கே கிடையாது. மீசையை மட்டும் டை அடிச்சுட்டு முறுக்கி முறுக்கி விட்டுக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு ஒரு முதல்வரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நீ பேசுற. இந்த ஆளை கைது பண்ண மாட்டாங்க, முட்டாள்கள் கிடையாது கைது பண்றதுக்கு. அப்படி கைது பண்ணாங்கன்னா காவல்துறைக்கும் தாவேக அரசும் நன்றி நன்றின்னு கடன் வாங்கி கூட நான் போஸ்ட் ஓட்டுவேன். சொல்லிட்டேன். பத்திரிகை துறைக்கு எந்த நன்மையும் பண்ணது கிடையாது. எத்தனை ஊழியர்கள் வந்து வெளியே வந்து வழக்கு போட்டிருக்கான். கடைசி வரைக்கும் இவங்கிட்ட ஜால்ரா அடிச்சாங்கன்னா அப்படியே கவர்மெண்ட்ல பிடிச்சி பத்திரிகையாளர் ஓய்வூதியம் இந்த ஆண்டு 30 பேர் கொடுக்குறாங்கன்னா இல்ல 15 பேர் கொடுக்குறாங்கன்னா அதுல 3 பேர் நக்கீரன்ல அவர் வச்சு விட்டுருவேன். டக்குன்னு 60 வயசு நெருங்கும் போது திடீர்னு பார்த்தா சப் எடிட்டர் ஆயிடுவாங்க. ரிப்போர்ட் எல்லாம் கிடையாது, அமெரிக்கா மாப்பிளை வில்லெல்லாம் கிடையாது, டைரக்டா ஹீரோ, டைரக்டா சப் எடிட்டர். அவர்கள் அப்படியே பத்திரிகையாளர் நலவாரியத்து இதுக்குள்ள வந்துருவாங்க. ஓய்வூதிய குழுல இருந்து அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துறது. இந்த வெண்ணெய் பென்ஷன் கொடுத்த மாதிரி அந்த சில்லத்தனமான ஒரு ஓய்வூதியத்திலே தில்லுமுள் பண்ற ஒரு டுபாகு ஒரு இவன். என் மேல நீ எஃப்ஐஆர் போடு, உன் மேல நான் என்ன வெளியிடுறோம்னு பாரு. எல்லாம் போட்டு மெயில்ல ரெடியா இருக்கு. எஃப்ஐஆர் போடட்டும், நோட்டீஸ் வரட்டும்னு காத்துட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி ஒவ்வொன்றா வெளிவரும். இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல போய் பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு வந்த வெண்ணெய் கிடையாது. மளிகை கடையில வேலை பார்த்துட்டு ஓடி அந்த வெண்ணெய் தான் இந்த வெண்ணெய். நக்கீரன் கோபால் வந்து திமுக ஐடி விங்ல ஒரு பொறுப்பு வாங்கிட்டு கம்முன்னு இருக்கலாம். வி நியூஸ் தமிழ் நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். சமீபத்தில் நடந்த ஒரு கருத்தரங்க கூட்டத்தில் நக்கீரன் கோபால் முதலமைச்சர் குறித்தும் முதலமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் விமர்சனம் வச்சிருந்தாரு. அதை தாண்டி தனிமனித தாக்குதல், ஒருமையில பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சி தலைவராக வந்து அவர் நிறைய பேசியிருக்காரு. இன்றைக்கு முதலமைச்சர் குறித்தும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? இவர் வந்து ஒரு சரியான ஒரு பத்திரிகை தர்மத்தோட செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட கருத்து சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சந்தேகம் எழுந்ததுல தப்பு கிடையாது. இப்போ இருக்க இந்த தலைமுறை பத்திரிகையாளர் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. அவர் பத்திரிகையாளரா இல்ல பிளாக்மெயிலிஸ்டா இல்ல மஞ்சள் பத்திரிகையாளரா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. சமீபத்தில்னா சனிக்கிழமை, கடந்த சனிக்கிழமை அன்று சேப்பாக்கத்தில் அரசுக்கு சொந்தமான பொதுப்பணித்துறை இடத்துல இருக்க ஒரு தனியார் கட்டி கொடுத்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற கட்டிடத்தில் ஒரு 45 பேர் அமர்ந்து செய்தி சேகரிக்கக்கூடிய இடம்தான் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடக்கக்கூடிய அரங்கம். அதாவது செய்தியாளர் சந்திப்பு யார் நடத்தினாலும் அது செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்காக இருக்க செய்தியாளர் வந்து இருக்கிறதுக்கான இடம் தான். அந்த இடத்துல வந்து ஒரு சங்கம். எந்த சங்கம் அப்படின்னா தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம். இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலத்திற்குள் உதயமான சங்கம். அப்ப எதுக்காக உதவாயமா இருக்கும்னு பின்னால சொல்லிடுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. என்ன நடத்துறாங்க அப்படின்னா சிறப்பு கருத்தரங்கம். நீட்டுக்கு எதிராக மாணவர் போராட்டத்தை வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் ஆவண திரைப்படம் திரையிடல், இதுதான் அந்த கருத்தரங்கம். கருத்துரிமையை காக்க ஒன்றிணைவோம். இத சிறப்பு விருந்தினர், அதாவது ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு விருந்தினர்கள் யாரு அப்படின்னு கேட்டா தோழர் மு வீரபாண்டியன், மாநில செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அவர். அடுத்து கூட சிறப்பு விருந்தினர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், செய்தி தொடர்பு துணை செயலாளர் திமுக. மூன்றாவது வந்து தோழர் சுகிதா சாரங்கராஜ், ஆசிரியர், தன்னாட்சி ஊடகம். அவங்க யாரும் தெரியும், பல முன்னணி ஊடகங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த இளவு, அது யார பேர் சொன்னீங்க? தோழர் நக்கீரன் கோபால். தோழர்னா என்ன? தோழர்ன்ற வார்த்தை என்ன ஆங்கிலத்தில்? என்ன? காம்ரேட். தோழர் யார் சொல்லுவாங்க? புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள். தோழர் நக்கீரன் கோபால், ஆசிரியர் நக்கீரன். கீழே அனைவரும் வருக, ஆதரவு தருக, அனுமதி இலவசம். 46 பேர் தான் உட்கார முடியும் பத்திரிகையாளர் மன்ற அந்த அரங்கத்துல. அதுல மேல இப்படி கை தூக்குனா அந்த லாபி இடிக்கும். அப்படிதான் அந்த அரங்கம். வேற எங்கேயாவது ஒரு கருத்தரங்கம் வச்சிருக்கலாம்ல, அங்க 45 பேர் தான். அப்போ
அந்த இடத்துல எதுக்கு நடக்குது? நீட்டுக்கு எதிராக நடக்குது. அப்போ அந்த அரங்கத்தை தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் வந்து யார் வேணாலும் பணம் கொடுத்தா தருவாங்க. இப்போ நீங்க போய் கேளுங்களா, கொடுக்க மாட்டாங்க. திமுக எதிரான ஸ்டாண்ட்னா கொடுக்க மாட்டாங்க. இல்லை அரசே மாறினாலும் கொடுத்தாங்க. அரசே மாறினா ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் நேராக கேட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர், அதாவது தன்னை பெரிய புலனாய்வு புலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு டுபாகூர் ஒரு சராசரி ஒரு பத்திரிக்கை இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றதுக்கே நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். என்ன பண்றது, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அதனால இந்த மாதிரி நபரை பேசும்போது நம்ம இப்படி பேசுறது தான் கரெக்டா இருக்கும். இங்க என்ன நடக்குது? நீட்டுக்கு எதிரான விஷயம் நடக்குது. அப்ப திருப்பரங்குன்றம் ஆவணத்தை பத்தி தான் இருக்கும். உன்னுடைய நோக்கம் நீட்டுக்கு எதிராக பத்தி பேசணும், இல்ல திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணும், இந்த கருத்தரங்கத்தை தான் பேசணும். 1.25 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சு ஒருத்தரை மக்கள் பிரதிநிதியா நாட்டில் வந்து முதல்வரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரோட்டில் சாலையில் கிடப்போரை கூட மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும். கரெக்டுங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு கூட சொல்ல வேணாம், முதல்வர் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லலாம்ல, இல்லை நம்ம முதல்வர்னு சொல்லலாம்ல. அவன் இவன் ரொம்ப தரம் தாழ்ந்து முதல்ல இந்த மாதிரி பத்திரிகையாளர் பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல பத்திரிகையாளர் இப்படி பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் நிறைய பத்திரிகையாளர், நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க, அறத்தின் வழி நடக்கிறவங்க இருக்காங்க, ஒரு மரியாதையாக நடத்துகிறவங்க இருக்காங்க. ஒரு பத்திரிகை தர்மம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த ஊடகத்துக்குள்ளே வரனால நான் சொல்கிறேன். ஒரு 4 கொலை பண்ணி 3 கற்பழிப்பு பண்ணவன், 2 கொலை திருட்டு கொலை எதை பண்ணவனோ அவன் இவன் அவன் அப்படின்னு நம்ம எழுதவே முடியாது. இதுதான் பத்திரிகை தர்மம். அப்போ நீ வந்து எடுத்த உடனே அவன் இவனு இந்த நிகழ்ச்சியில அந்த பத்திரிகையாளர் மன்றத்தோட அரங்கில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மற்றவங்க அதே பத்திரிகையாளர் மன்ற அரசோட இடத்துல PWD இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீ அரசுக்கு எதிராக முதல்வரை வந்து ஒருமையில பேசுற. இதை வந்து அந்த நிர்வாகி, நம்மளுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் 1008 கருத்து வேறுபாடு இருக்கு. இதை நம்ம பகிரங்கமா சொல்றோம். நமக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் 1008 நிர்வாகத்தில் 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா நீ முதல்வர், அவங்களுக்கும் முதல்வர், எனக்கும் முதல்வர், உனக்கும் முதல்வர். இதே பின்னோக்கி திமுக ஆட்சி காலமா இருந்து ஸ்டாலினை இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி பொங்கி இருப்பாங்க? அதே அரங்கத்தில் வச்சு இப்படி பேசுறத வச்சு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு, உழைப்பு இல்லை, புக்கு விற்கிறது இல்லை, நான் 15 லட்சம் காப்பியாக விற்றுக்கிட்டு இருக்கு. டுபாகூருங்க, அதாவது விற்கிறது கிடையாது, எந்த பொருள் பேப்பரும் விற்கிறது கிடையாது. டிஜிட்டல் ஊடகவியல் இதில் வந்துட்ட, நீ டிஜிட்டலில் ஒப்பேத்துற. அப்போ அப்படின்னும் போது நீ என்ன பேசி ஆகணும்? ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து யாருக்கு ஆதரவாக பேசினேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தோழர், மறைந்த தோழர் நல்லக்கண்ணையாவோட மறைவில் வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் வந்தார் கூட சொல்லலை, வந்தான். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாத்து அடிச்சிச்சு. ஏன்னா இங்க வாடா நாய, இங்க வாடா வாடா, அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து வாடா நாய, உனக்கு என்னடா அவன் கொள்கை என்னடான்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இப்போ உன் பேரம்பேத்தி, உன் கொள்ளு பேரம்பேத்தி வயசுல இருக்கவங்க கிட்டலாம் செருப்பால் அடி வாங்குறியா சமூக வலைதளத்துல? அதாவது இப்ப போனி ஆகலை, அப்போ என்ன பண்ணலாம்? பேசுறதுக்கு முன்னாடி அது என்ன இலவு படம், இப்படி ஒரு பத்திரிகையாளர் பேசுவானா? முதல்வரே அவன் இவன் சொல்லும் போது அவனை நான் அவன் இவன் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நியாயம் தானே? அது என்ன இலவு படம்? ஜனநாயகன். த்ரிஷா அவங்க அம்மா வந்தாங்க. நீட்டு கருத்தரங்கத்துல த்ரிஷாவை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கான் இவன். எந்த ஒரு மீட்டிங் எடுத்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாலும், அழைக்காத வீட்டில் அழையாத விருந்தாளியா ஏதோ தெரிஞ்சு டுபாகூரை கூப்பிட்டுட்டு போயிட்டானுங்கன்னா சப்ஜெக்டே இருக்காது இவங்கிட்ட பேசுறதுக்கு. இவன் அவன் பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறேன், இந்த வார்த்தைக்கு நானே பொறுப்பு,
நீ நாட்டின் முதல்வரை வந்து அவன் இவன்ற, அப்போ ஒன்னு நான் அவன் இவன் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. கரெக்டா? அதாவது சப்ஜெக்டே பேச மாட்டான் இந்த ஆள். ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறதுக்குள்ள கருத்தரங்குமா, திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஜனநாயகனை பத்தி பேசணுமா? தனக்கு என்னன்னா எப்படியாவது பப்ளிசிட்டி ஆகணும். ஏற்கனவே 2001, 2002, 2003 காலகட்டத்தில் நம்ம சிறையில் இருந்தோம். 2002, 2003 அதை வச்சுக்கிட்டே 2026 வரைக்கும் திமுக கிட்ட பிச்சை எடுத்துட்டோம், பிச்சை எடுத்து ஓட்டிட்டோம். அதை சொல்லி சொல்லியே ஓட்டிட்டோம். இப்போ 2026 இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டான்னா இதை வச்சு புக்கு கொஞ்சம் ஓடும். அரெஸ்ட் ஆகணுங்கிறதா பேசுறாரா? சொல்லிட்டு தானே போறாரு. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கலாம். அங்க இருக்கவங்க யாருமே வந்து இதை விரும்பி இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த வார்த்தைகளை அதாவது நான் முதல் சொன்னது என்னன்னா, தோழர் சொல்லிட்டேன், பொதுச் செயலாளர் சிபிஐல இருந்து வந்திருக்காரு, அவரே நிச்சயம் விரும்பி இருக்க மாட்டார் முதல்வர் வந்து அப்படி பேசுறது. ஜனநாயகன் படத்துக்கு த்ரிஷா, அவங்க அம்மா த்ரிஷா போனா அது இந்த கருத்தரங்கத்துல பேச வேண்டிய வேலை இருக்கா? அப்போ சப்ஜெக்டே இல்லாம நீ பேசுற, உங்ககிட்ட சப்ஜெக்டே கிடையாது. நீ ஒரு டுபாகூர், ஓகேவா? டுபாகூர் தான் வார்த்தை, கரெக்டான வார்த்தை. அதாவது ஒரு நல்ல நாளிதழுக்கு நல்ல இதழ நீ நடத்தியிருக்கவே முடியாது அப்படின்னு இதுல தெளிவா தெரியுது நீ எப்படிப்பட்ட இதழ் நடத்தியிருப்பன்ட்டு. வீரப்பன் இருக்க காலகட்டத்தில் கலைஞரே பேசும்போது கூட பிரஸ் மீட்ல எல்லாம் வீரப்பன் சொல்லி அனுப்பியிருக்கார், வீரப்பன் சொல்லியிருக்காருன்னு தான் பேசணும். நீங்க எடுத்து பாருங்க, வீரப்பன் சொன்னானா, வீரப்பன் கேட்டானா அப்படின்னு கேட்க மாட்டாரு, கலைஞரே சொல்ல மாட்டாருங்க. அப்பெல்லாம் இருந்துட்டு இந்த டுபாகூர் இப்ப வந்து வீரப்பனை அவன் இவன்னு சொல்ற ஒண்ணு. இப்போ ஒரு வேடிக்கை ஒன்று சொல்றேன். தோழர் நெடுமாறன் ஐயா, தோழர் கல்யாண ஐயாலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வீரப்பனை சந்திக்க போறாங்க. போகும்போது வீரப்பன் வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும்போது இவர் கிளம்பி போகும்போது இவர் பேசிட்டே இருக்கும்போது காலை விட்டாராம். காலை அவர் காலுக்குள்ள டக்கு நீட்டிட்டாராம். கீழே விழுந்து அந்த மீசையில மண் ஓட்டிக்கிட்டு வந்தவர் இன்னைக்கு இவர் மாப்போசிக்கு பிறகு இவர் மட்டும்தான் மீசை வளைந்து கொடுக்காத மீசையா அப்படின்னு ஒரு மாநிலங்கள் உறுப்பினர் சொல்றாங்க. மாநிலங்கள் உறுப்பினர் சொல்றாங்க ஒரு மேடையில வச்சுக்கிட்டு, இவரை பத்தி என் தம்பியோட மீசை தான் மாப்போசிக்கு அப்புறம் வளைஞ்சு கொடுக்கூடாது. டைல்ஸா இருக்கு இல்ல, கீழே துப்பிடுவேன். ஏன்னா பத்திரிக்கையாளர்களாக நீ என்ன பண்ணியிருக்க, இப்போ கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்றன்னா நீ அப்ப கைதை எதிர்பார்க்கிற, கரெக்டா? நீ வந்து கைதை எதிர்பார்க்கிற, இதை வச்சு புத்தகத்தை கொஞ்சம் விற்பனை பண்ணலான்னு எதிர்பார்க்கிற. இதை வச்சு 2002, 2003 இருந்து எப்படி அந்த கைதை வச்சு 2026 வரைக்கும் திமுக எல்லாரையும் பிச்சை எடுத்து ஓட்டியிருக்க. இப்ப அதே மாதிரி இப்ப கைது பண்ணிட்டாங்கன்னா இதை வச்சு திமுக உங்களுக்காக தானே போனேன், உங்களுக்காக தானே நான் தியாகம் பண்ணேன், இந்த சென்னையை வந்து காப்பாத்துறதுக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பெரிய பில்டப் பண்ணுவான். அதாவது இந்த நாட்டாம படத்துல கவுண்டமணி கடைசியா சொல்லுவாரு, இவன் பெரிய டுபாகூர், இவனை நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி. இவன் பெரிய டுபாகூருங்க, இவனை நம்பவே நம்பாதீங்க, இவன் ஃப்ராடு. இந்த கூட்டத்திலே வந்து கரூர் பத்தியும் பேசியிருந்தாரு. அப்பயே எஃப்ஐஆர் போட சொன்னேன், போட்டிருந்தா தாவேக்காங்க ஒரு கட்சி இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்போ சமீபத்துல வந்து பிரஸ் மீட்ல ஜனநாயக திரைப்படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் பேசியிருப்பாங்க. படத்தை பார்த்துட்டீங்களா, படத்துல வந்து கரூர் ஒன்று இல்லை, நான் அங்கே எடுத்தது தெரியல, நான் எங்க இருந்தேன்னு பார்த்து தேடினீங்கன்னாவே கிடைச்சிருக்கும். அப்போ அந்த பத்திரிகையாளர் வந்து போய் சொல்லியிருந்தாரு, அவர் மன்னிப்பு கேட்கணும், அவரை நான் நேராக பார்க்கும்போது கேட்பேன் அப்படின்ட்டு பிரஸ் மீட்லயா இருக்கட்டும் இன்டர்வியூலயா இருக்கட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த கரூர் சம்பவம் குறித்து இதன் பிறகும் படம் வந்த பிறகும் அதே மாதிரி தொடர்ந்துட்டே பேசிட்டே இருக்காரு சார். அவர் கொஞ்சம் டீசெண்டான டைரக்டர், படிச்சுட்டு வந்திருக்காரு சினிமா துறைக்கு, அதனால கொஞ்சம் கிராஜுவலா பேசிட்டாரு. இந்த படிக்காம சினிமா துறையில வந்த டைரக்டர்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கரடு முரடானவங்க, திறமையானவங்க. அவங்க பேசியிருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இவனோட கேவலமா பேசியிருப்பாங்க. அவர் கொஞ்சம் கௌரவமா, ஏன்டா பொய் தானே, எதை வேணா சொல்லி விடலாம்ல. அதாவது ஒண்ணு கடவுள் இல்லைன்னு சொல்லு, அதையாவது ஆராய்ச்சி பண்ணி சொல்ற. ஒண்ணு கடவுள் இருக்காருன்னா சொல்லு, இவனையும் நம்பு. ஆனா இவன் ஃபுல்லா டுபாகூர் பையன் மந்திரவாதியை தான் நம்புவானா. ஜோதிடர் நினைச்சுக்காருங்க, ஜோதிடக்காரர் நினைச்சுக்காருங்க, ஜோதிடக்காரி. ஒரு ஜோதிடக்காரி இருக்கு, அடுத்து நம்ம சொல்லுவோம் அதை பத்தி. அவங்க சொல்றது தான், அவங்க தான் ஏற்கனவே சொன்னது. இப்ப நீ வந்து
தாவேக்கா வராது, திமுக தான் வரும். அதனால தாவேக்காவை ஃபுல்லா அடி. அடுத்த வாட்டி திமுக வந்தோம் உனக்கு எல்லா விருதும் கொடுத்துருவாங்க, அமெரிக்க ஜனாதிபதி விருது கூட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த ஜோதிடக்காரத்தை நம்பி, ஜோதிடக்காரி பேச்சை நம்பி தாவேக்காவை அடி 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 அடின்னு அடிச்ச. நீ இன்னும் நேரா பார்த்த மாதிரி பஸ் வந்துச்சு, குறுக்க வந்துச்சு, மேல விமானம். இந்த கோயில் குடமுழுக்கு நேரத்துல மேல கழுகு வட்டமிடும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கழுகு கண்ணால பாத்துட்டாராம். அங்க ஒரு ட்ரோன் இருக்கு, இங்க ஒரு ட்ரோன் இருக்கு, இங்க ஒரு ட்ரோன். என்ன வானத்துல இருக்க நட்சத்திரத்துல எல்லாம் காட்டினாங்க அன்னைக்கு. அங்க பாருங்க, அங்க ட்ரோன் வருது, இங்க இருந்து ட்ரோன் வருதுன்னு காட்டினான் டுபாகூர். ஆனா இப்ப அதுக்கு விளக்கம் அவரே கொடுத்துட்டாரு. இது வழக்கு விசாரணையில இருக்கு. கண்டிப்பா விசாரணைக்கு போயிட்டு வந்து இவனெல்லாம் விசாரணையில ஒரு குற்றவாளியா சேர்க்கணும். நீ பாத்தியான்னு கேட்கணும், சேர்க்கணும். சேர்த்துட்டு உள்ள போய் அடி வாங்கிட்டு வந்து கூட அந்த சூரியன் படத்துல கவுண்டமணி சொல்ல மாதிரி சத்திய சோதனைன்ற மாதிரி வெளியே வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணான்னு டுபாகூர் பைய. ரெண்டாவது, நீங்க கேட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த ஜோதிடக்காரி சொல்றதுதான் ஆட்சிக்கு வராது தாவேக்கா, அதனால நீ திமுக அடி அடிச்சிரு, அடுத்து நீ தான் இந்த திமுக ஆட்சி வந்தோன்னு உனக்கு பெருசா ஒரு துறை கொடுத்துருவாங்க, அதை வச்சுக்கலாம் அப்படின்னு அதை நம்பி பண்றது. நடுவில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, மகாலட்சுமி ஓமம் வீட்டில் நடந்து பாத்தீங்களா? தனிப்பட்ட விஷயம் தானே. அவர் வந்து கொள்கை ரீதியா வந்து மேடைகள்ல வேற மாதிரி பேசுறாரு. அவர் குடும்பத்துல பண்றதுல என்ன சிக்கல் இருக்கு? அது குடும்பத்துல பண்றது வேற. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா குடும்பத்தில் கூட அவங்க மனைவி வந்து ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வருவாங்க, அங்கே போவாங்க, இந்த கோயிலுக்கு போவாங்க. அவர் எங்கேயும் டெய்லி குங்குமம் ருத்ராட்ச மாலை போட்டு சுற்றுறாரா? வீட்டில் யாகத்தில் உட்காந்து பூவெல்லாம் போட்டிருக்காரா? பார்த்தீங்களா? பார்த்தது இல்லைல்ல. அப்போது இந்த வெண்ணெய்க்கு தான் பெரியார் விருது கொடுத்தாங்க. என்ன பெரியார் விருது? ஆன்மீக ஒரு புத்தகம் போய்கிட்டு இருக்கு, ஜோதிடம் பாலஜோதிடம்னு ஒரு புக்கு, ஒரு ஜோதிட புக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு, சினிமா புக்கு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் இன்ன வரைக்கும் ஒரு கரண்ட் அஃபேர், ஒரு முதிர்ச்சியான ஜேர்னலிஸ்ட் பேசுற மாதிரியே எதுலையுமே பேசல பாருங்க. எல்லாமே சினிமா கிசுகிசு எழுத வேண்டிய ஆளுங்க. இந்த ஆளு சினிமா கிசுகிசு எழுதுற கேட்டகரியிலே தான் இன்னும் எழுதுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய புலனாய்வு, அதாவது கலைஞர்னு ஒரு ஆள் இல்லைன்னா திருவல்லிக்கேணியில ஜாம்பஜார்ல தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய பிச்சைக்காரன் தான் இந்த ஆளு. கலைஞர்னு ஒரு நபர்லாம் ஜாம்பஜார்ல பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதாவது கிசுகிசு எழுப்புற ரேஞ்சு. நீ என்ன எதுக்கு வந்திருக்க அதை பேசணும்ல. நீ உன்னை நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உன்னை இதுக்கு கீழே பேசணும்னு நினைச்சேன். நாட்டோட முதல்வரே அவங்கவன் பேசும்போது உனக்கு இதுவே மரியாதையானது தான். இதுவே உனக்கு மரியாதை. இன்னும் சமூக வலைதளத்தை கழுவி ஊத்துறாங்க, கழுவி ஊத்துதுங்க. சின்ன சின்ன பேர வயசு கொள்ளு பேத்தி வயசுல இருக்கவங்கலாம் கழுவி ஊத்துறாங்க. பஸ்ல அது இருந்தாரு, குடிச்சிட்டு வந்தாரு, 1 கிலோமீட்டர் நாத்து அடிச்சிச்சின்னு சொல்ற. அதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பெரியார் விருது கொடுத்தாங்க, எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பாருங்க. பத்திரிகையாளர் மன்றத்தை வந்து அபகரிக்க உள்ள வந்துட்டு, அத்துமீறி உள்ள வந்து அபகரிச்சுக்கிட்டு, கரையான் புற்றெடுக்க கருநாகம் பூந்த மாதிரி இந்த கருநாகம் உள்ள வந்துட்டு திமுக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இண்டூராம் மூலியமா இந்த ஒட்டுமொத்த பத்திரிகை அமைப்பை நம்ம தான் மீட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொம்பு, திமுக சொம்பு ஒன்று இருக்கும், மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல இருப்பாப்ல, திருஞானம்ன்றார். அவர் தான் நம்மளை சீட் பண்ணி நம்மளை மோசடி பண்ணவர். நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த புத்தகம் கொடுத்துருப்பேன். அந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரசு கூட எல்லா அமைச்சருக்கும் முதல்வர் வரைக்கும் அந்த புத்தகம் போயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தான் அதை தொடர்ச்சியான போராட்டம். எந்த வெண்ணையும் போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கல, வழக்கை சந்திக்கல, எதையுமே பண்ணல. தொடர்ந்து போராட்டம், வழக்கு, சிறை, உள்ள போய் ஒரு மாவட்ட ஆட்சியர் உத்தரவோட, ஒரு டிஜிபி உத்தரவோட, ஒரு பெருநகர காவல் ஆணையர் உத்தரவோட, செய்தித்துறை உத்தரவோட நேராக போய் அந்த நமக்கு உண்டான பெயரையும் லோகோவையும் கருப்பு மை பூசி அளிக்கிற இதை நீங்க பார்த்துருப்பீங்க. மறுநாளே இந்த வெண்ணெய் உள்ள வந்து பூண்டுட்டு ஃபுட்போர்ட்ல ஏறி உள்ள வந்துட்டு, நீ வராத, எல்லாத்தையும் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா டெய்லி 30 காய் 40 காய் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. எலுமிச்சம்பழம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில். தேனி இருந்துச்சுன்னா, தேன் கூடு கட்டுச்சுன்னா, கம்பளி பூச்சி இருந்துச்சுன்னா மரத்தை வெட்டிடுவியா? ஒரு முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நெருப்பை காட்டுவாங்க, கம்பளி பூச்சி செத்து போயிடும். தேன் கூடு இருந்துச்சுன்னா தேனை காட்டுவாங்க, அப்படி தானே பண்ணுவாங்க. வாஸ்து சரியில்லைன்னா அந்த மரத்தை எடுத்துட்டான்பா இந்த டுபாகூர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில். இப்படிப்பட்டவனுக்கு கலைஞர் விருதும் கொடுத்தாங்க, பெரியார் விருதும் கொடுத்தாங்க. நியாயமாக பார்த்தா
கிசுகிசு எழுதுறதுல விருது கொடுத்தா முதல் விருது எழுதலாம். ஏன்டா எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அடிச்சு விடுவான் வாயில. ஏதோ ஒரு உழைக்கும் பத்திரிக்கையாளர் உயிரை பணைய வச்சு எடுத்துட்டு வந்து ஒரு செய்தியை கொடுப்பான். மாவட்டத்தில் இருக்க செய்தியாளர், இவங்களோட செய்தியாளர். ஆனால் அவனை தம்பி என் தம்பிடா நீ அப்படின்ட்டு மொத்த கிரெடிட் இருந்தால் வாங்கிட்டு போயிடுவான். அப்போது கலைஞரிடம் நெருக்கமாக ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா நக்கீரனில் இருந்த ஒரு முக்கியமான நபர். இவர் கூட இருந்தவர் திரு அண்ணன் காமராஜ் என்றவர். பெரிய டிஜிட்டல், தமிழகத்தில் பெரிய டிஜிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். அவர் தான் முதல் மின்னிதழ் கொண்டு வந்தார். அப்போது நெருக்கமாக இருக்கவர் பெரியார் விருதுன்னு ஒன்று கொண்டு வராங்க முதல்ல. அப்போ முதல் பெரியார் விருதோ ரெண்டாவது பெரியார் விருதோ அவருக்கு டிக்ளேர் பண்ணார் கலைஞர். அப்போ அவர் சொல்றாரு தலைவரே, நான் உங்க கூடயே இருக்கிறேன். அவர் பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர் அவர் காமராஜர். நான் உங்க கூடயே இருக்கேன், நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அது பெருசா வராது இல்லையா? அந்த கருத்து நம்ம ஆளுங்களை யாருக்குன்னா ஒருத்தருக்கு போனியா அப்படின்னு அவர் சொல்றாராம். இல்லை நான் எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்கள் அண்ணனுக்கு கொடுங்க, அவர் கொஞ்சம் இதெல்லாம் விரும்புவார், அவருக்கு என்ன கொடுங்க. உடனே அவர் சொன்னாராம், சங்கராச்சாரியார் விருது கொடுக்கணும்னா வேணா அந்த ஆளுக்கு கொடுக்கலாம் ஐயா, அதுதான் சரியா இருக்கும். ஏன்டா கையில் 9 கயிறை கட்டிட்டு நெத்தில 9 பொட்டை வச்சுக்கிட்டு வரவர் அப்படின்னு கலைஞர் சொன்னதா ஊடகவியலாளர் மத்தியில் பேசப்படுற விஷயம், தொடர்ந்து பேசப்படுற விஷயம்தான். அதுக்கப்புறம் போராடி வாங்கி கொடுத்துட்டாங்க காமராஜர். இவர் பெரியார் விருதை இவருக்கு காமராஜர் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே, இவருக்கு இப்போது திமுக ஆட்சி அமைஞ்சிச்சு இல்லை, இப்போ என்ன விருது கொடுத்தாங்க தெரியும்ல? கலைஞர் விருது. இந்த கலைஞர் விருதை கொடுக்கறதுக்கு திமுக ஆட்சி வந்த உடனே 2021 வந்ததுக்கு அப்புறம் 21, 22, 23 வரைக்கும் இவரை கிட்ட சேர்க்கல. அப்போ போயிட்டு மாப்பிள்ளை காலை பிடிக்கிறாரு, பவர் சென்டர் காலை பிடிக்கிறாரு, அங்க காலை பிடிக்கிறாரு. நான் என்ன பணமா கேட்டேன் உங்ககிட்ட, நான் பதவியா கேட்டேன், ஒரு அங்கீகாரம் தானே கேட்டேன், எனக்கு கொடுங்க, அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி தொலைது எளவு போய் தொலைது அப்படின்ட்டு இவரோட பாஷையிலேயே அந்த கலைஞர் விருதை கொடுத்தாங்க. அதை எப்பயுமே கலைஞர் விருதை வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி வச்சு தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டு கலைஞர் விருது கொடுத்தாங்க, பெரிய நிகழ்ச்சி வச்சு கொடுத்தாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு. அதுக்கப்புறம் கலைஞர் விருது கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு ஊடகத்தோட செய்தி ஆசிரியர், தலைமை செய்தி ஆசிரியர் கொடுத்தாங்க. இவருக்கு கொடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணார், சிஎம் ரூம்ல வந்து கொடுத்துட்டு ட்விட்டர்ல போட்டாங்க. அப்போவே தெரிவித்தவள இந்த பூய்ஸ் என்னன்னு. ஏன்டா அதை அப்போது இந்த முதல்வரும் விரும்பலை. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு நபர், அதாவது ஒரு தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்கணும். சென்னை உயர் நீதிமன்றத்தில் 10க்கும் 20க்கும் மேற்பட்ட செக்கு மோசடி வழக்கு இருக்கு. ஆனா எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனத்தை முதல்வர் மீது வைக்கிறேன். இப்ப என்ன கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணட்டும், பார்த்துக்கலாம். உன்னை கைது பண்ற அளவுக்கு தாவேக்கால இன்னும் முட்டாள்தனமா யோசனை பண்ணல. கைது பண்ணக்கூடாது. இந்த நேர்காணல் மூலியமா ஒரு விஷயம் சொல்லலாம். இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, கைது பண்ணிட்டா நம்மளை வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க, பத்திரிகை அமைப்பெல்லாம் கொந்தளிக்கும், எழுதி வச்சுக்கங்க. நக்கீரன் கோபால கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ணி இன்னும் பெருசாக்க விரும்பல தாவேக்கால. அப்படியே கைது பண்ணாலும் 3 ஊடக சங்கம் மட்டும்தான் அறிக்கை வரும். பத்திரிகை அமைப்பு 3 பத்திரிகை அமைப்பு தான் அறிக்கை வரும். வேற எவனும் கொந்தளிக்க மாட்டான். அதுல ஒண்ணு இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் ஒண்ணு வரும், இன்னும் 2 சங்கங்கள் வரும். வேற எந்த பத்திரிகையாளரும் கொந்தளிக்க மாட்டான், உறுதி. ஆனா அதுக்கு பதில் ஒண்ணு பண்ணும் தாவேக்கா. எப்படி உனக்கு அருப்புக்கோட்டையில இவ்வளவு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிச்சு? அருப்புக்கோட்டையில உன் பினாமி யாரு? அந்த சுப்பிரமணியம் யாரு? அந்த அருப்புக்கோட்டையில சுப்பிரமணியம் யாரு? நக்கீரன் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் எப்படி போட்ட? நீ வந்து ஒரு நியாயமான ஒரு ஊடகவியலாளரா இருந்திருந்தா, ஒரு பத்திரிகையாளரா இருந்த, ஒரு ஆசிரியர், இதழ் ஆசிரியரா, புலனாய்வு புலி, துபாகூர் புலி. சரி, இவ்வளவு வருஷமா பத்திரிகை நடத்துறாருல, சம்பாதிச்சதை ப்ராப்பர்ட்டி எல்லாம் பண்ண போறாரு. இதுல என்ன பிசினஸ்? அதாவது இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த அருப்புக்கோட்டை லேண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா, அதாவது அதுல பயங்கரமான ஆக்கிரமிப்புகள் இருக்கு அந்த இடத்துல. அருப்புக்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சாலை வசதி எப்படி இருக்கு?
கிராமப்புறங்களுக்கு என்ன தேவை, குடிநீர் வசதி என்ன நிலைமையில் இருக்குது, மின்சார வசதி என்ன நிலையில் இருக்குது, அங்கே சாலைகள் எப்படி பராமரிக்கப்படுது, அங்கே கல்விகள் எப்படி இதை பற்றி இந்த 2021 26 வரைக்கும் நக்கீரனில் அருப்புக்கோட்டையை பற்றி ஏதாவது செய்தி வந்திருக்கா? வராதா? வராது. ஏன்னா அங்கே தான் அமைச்சர் KKSSRோட தொகுதி தானே அது. அந்த இடத்துல தானே அருப்புக்கோட்டையில் நீ லேஅவுட் போட்டு வச்சிருக்க. லேஅவுட் போட்டது என்ன பண்ண, 20 அடி காம்பவுண்டுக்கு செவரை வச்சிருக்க. 20 அடி காம்பவுண்டுக்கு செவரை வச்சு நக்கீரன் ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்க. அந்த சர்வே எண்ணெல்லாம் பார்க்கும்போது அது வேற வேற சர்வேன்னு காட்டுது. எல்லா இடத்துலையும் கல்லை ஊனி வச்சிருக்க, பாதி ஊரை வளைச்சி வச்சிருக்க. ஒரே ஒரு இடத்த மட்டும் உன் சொந்த இடத்த காம்பவுண்டு போட்ட, மீதி இடத்துல அனுபவத்தை நோன்றதுக்கு ஆக்கிரமிப்புக்கு சாலையில ஒரு 40 அடி உயரத்துல பெரிய பேனர் வச்சிருக்க. உங்களுக்கு அனுப்புறேன் அந்த போட்டோஸ். அப்போ இதெல்லாம் இந்த அரசு ஏன் கூர்ந்து கவனிக்காம இருக்கு? விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் இதை கையில எடுக்கல? எப்படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துச்சு? சரி, 2022 3ல ஜெயிலுக்கு போயிட்டு அதை வச்சு 2026 வரைக்கும் பிச்சை எடுத்திருக்க. பிச்சை எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ கோஸ் முனுசாமி வீரப்பன் ஒன்று வெளியிட்டு அதில் ஏதோ ஒரு பணம் வந்திருக்கும். இப்போ கோஸ் முனுசாமி வீரப்பன் பார்ட் 2 பண்ண போறாரு. அதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கான், கேள்விப்பட்டேன், கோஸ் முனுசாமி வீரப்பன்ட்டு. அப்போ இதுல தெளிவா தெரியுதா? ஒண்ணுமே இல்லை. உங்க யூடியூப்ல வீரப்பனோட போட்டோ போடுங்களேன், போட்டோ போடுங்க. காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை நீக்கிடுவோம். ஓகே, கிளைம் பண்ணிடும். இந்த காப்பிரைட்ஸ்ன்றத ஒரு வார்த்தையை வச்சுட்டு, அப்போ வீரப்பன் யாருக்கு சொந்தமாயிறாரு? இவருக்கு சொந்தமாயிறாரு. கரெக்டா? ஒரு 25 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி ஒரு காட்சி ஊடகத்தில் இவர் கொடுத்த மெட்டீரியலை வச்சு தப்பா போட்டாங்க. ஒரு அமைச்சரையும் ஒரு நடிகையும் பற்றி தப்பா போட்டாங்க. ஓகே, போட்டோடனே அந்த அமைச்சர் உடனே கூப்பிட்டு மிரட்டின உடனே, அமைச்சர் கூப்பிட்டு மிரட்டத்தோடனே உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இதெல்லாம் அதை போட்டிருந்தாங்க. அதை மட்டும் அப்படியே அந்த நழுவிட்டாரு. நழுவிட்டு அந்த காட்சி ஊடகத்து மேலே அந்த நடிகை கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோம்னா அந்த கேஸ் 20 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. அதில் இவரையும் சேர்த்துருந்தாங்க, அந்த வீரப்பனார் அவரையும் சேர்த்துருந்தாங்க, இந்த காட்சி ஊடகத்தையும் சேர்த்துருந்தாங்க. அந்த கேஸ் நடக்கும்போது அந்த காட்சி ஊடகம் வந்த புதுசுன்றதுனால எது கொடுத்தாலும் வாங்கி அடிச்சிடலான்ட்டு வாங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த காட்சி ஊடகத்துலையோ அந்த காப்பிரைட்ஸ் எங்கேயா குடியான்னு கேட்குறாங்க. அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தார்ல ஒருத்தர், அவரை கூப்பிட்டு எப்போ உடனே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, முதல் காப்பிரைட்ஸை நம்ம பேரில் மாற்றுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து காப்பிரைட்ஸை இவர் பேரில் மாற்றி கடை மாற்றிட்டு அதை அந்த காட்சி ஊடகத்தில் கொடுக்கவே இல்லை. காப்பிரைட்ஸ் இல்லைன்ட்டாப்ல. அப்போது இல்லைன்னு சொல்லி அப்படியே அந்த வழக்கில் நைஸாக நழுவிட்டார். அந்த வழக்கு நடந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த நடிகைக்கு அந்த காட்சி ஊடகம் 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்கணும்னு நஷ்டஈடு போட்டிருந்தாங்க. கடந்த மாதம் தான் அந்த செய்தி வந்துச்சு. ஆனால் அப்போது காப்பிரைட்ஸ் இல்லை. நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா காப்பிரைட்ஸ் இருக்கு. புரியுது மட்டும் அது மாதிரி இப்போ எதுவுமே. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மறைந்த என்னுடைய ஆசான் அன்பழகன் சொன்னது தான் என்கிட்ட எல்லாருக்கும் தெரியும். அது அவர் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய தகவல் கொடுத்துருக்காரு, மெட்டீரியலும் கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிறவங்க பற்றி நிறைய மேட்டர் கொடுத்துருக்காரு. நம்ம அவங்களாம் தொழிலாளிகள், அவங்கள நம்ம இதை நீங்கள் போடணும். அவங்க பற்றிலாம் நம்ம ஒரு பத்திரிகை அமைப்போட ஒரு நிர்வாகியாக இருக்கனால நம்ம எப்போதுமே தொழிலாளர்கள் பின்னாடி தான் இருப்போம். ஒரு செய்தியாளர் பின்னாடியோ, பத்திரிகை செய்தியாளர், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையை ஓனராக இருந்துக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்களுக்கு எதிராக தான் நம்ம இருப்போம். நாளைக்கு இவங்க நிறுவனத்துலேருந்தே யாராவது பாதிக்கப்பட்டோம்னா அவங்க பின்னாடி நம்ம நிற்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதை நம்ம சொல்லிடுறோம். அதனால் பல பேர் நம்மளுக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க எதிரி இல்லை. தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் பற்றி ஆவணத்தையும் நம்ம தயாராக இருக்கோம். சங்கராச்சாரியரை பற்றி அவதூறாக எழுதிட்டாப்ல. எப்படின்னா ஒரு 10 விஷயம் எழுதுறேன்னா ஒரு நியாயம்னா ஒரு 8 விஷயம் உண்மையை வச்சுட்டு 5 விஷயம் உண்மையை வச்சுட்டு 5 எழுதுறவங்களும் இருக்காங்க. ஒரு 7 விஷயம் உண்மையை வச்சுட்டு ஒரு 3 பொய் சேர்த்து எழுதுறவங்களும் இருக்காங்க. இந்த நபர் எப்படின்னா அதை நியாயமாக எழுதாமல் அதை ஒரு அதான் சொன்னேன்ல அந்தரங்கத்தை எழுதுகிற மாதிரி ஒரு வன்மையாகவே ஒரு அசிங்கமாகவே கொண்டு போயிருது அந்த ரைட்டிங் ஸ்டைலு. டைரக்டான தாக்குதல் இருக்கும், ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது. இப்படி ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு 9 பொய் சொல்கிறது. இப்படி சங்கராச்சாரியரை அடிச்சாச்சு. அப்போ ஒரு பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்காராம். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணோடனே அந்த பேங்க் மேனேஜர் சங்கராச்சாரியோட டிவோட்டி போல இருக்கு. அந்த பேங்க் லோனு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டே இருந்துச்சான். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சங்கராச்சாரியரை பற்றி நக்கீரனில் பகிரங்கமாக போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கு. 2 உண்மையாக இருக்கலாம்.
உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நீ சொன்ன விதம் எக்ஸ்ட்ரா ரைஸ், அந்த மெட்ராஸ் பாசையில் பார்த்தா எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறது, அதில் எக்ஸ்ட்ரா ரைஸ் நிறையா போடுவார். ஃபுல் மீல்ஸாகவே எக்ஸ்ட்ரா ரைஸே போடுறாரு. போட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ லோனு தரலையே, லோன் வாங்கி அந்த மேனேஜரை ஏமாத்துறமே, அந்த மேனேஜர் கிடைக்க மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த வேற ஒரு பத்திரிகை இருக்குல்ல, ஆன்மீக பத்திரிகை ஒன்று இருக்குல்ல, அப்புறம் ஜோதிடம் இருக்குல்ல, அதில் சங்கராச்சாரியார் கேலண்டர் போட்டு இந்த பேங்க்லாம் கொடுத்தால் தான் இது, அந்த பத்திரிகை பேரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகன் ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார். இவர் என்ன சாதிச்சிருப்பார் இது வரைக்கும்? அரசு அமைச்சு கூப்பிட்டதுனால வீரப்பனை போய் இப்போ சந்திச்சுட்டு வந்தார். கரெக்டா? வேற என்ன புலனாய்வு புலி பண்ணிட்டார் இவர்? இது வரைக்கும் நாட்டோட ஊழல் மொத்தத்தையும் எடுத்து வெளியிட்டாரா? ஆர்டிஐல தகவல் ஆர்டிஐ கொடுக்க போறான்ல, 2004 இருந்து ஆர்டிஐ வந்துருச்சு இல்லைங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாரா? தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஊழலை வாங்கி எல்லா அரசும், ஜெயலலிதா அரசு கொண்டு வந்த ஊழலை வெளியிடு, எடப்பாடி அரசு செய்த ஊழலை வெளியிடு, அதுக்கப்புறம் திமுக அரசு அதுக்கு முன்னாடி 2007 இருந்த ஊழலை வெளியிடு, இப்போ 2021-25 ஊழலை வெளியிடு. என்னை பார்த்து அரசாங்கம்லாம் பயப்பட்டுச்சு அப்படின்லாம் பேசி அப்படி பிம்பத்தை ஏற்படுத்துவார். இதை நம்பிக்கிட்டு இந்த எனக்கு கேவலமான கேவலத்துல கேவலம் இந்த அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸ், அந்த அவார்ட்ஸ், இவனை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கிறான் பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆள். மீசையில டை அடிச்சுக்கிட்டு 9 குங்குமத்தை வச்சுக்கிட்டு 15 கயிறை கையில கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கோ, எனக்கு இருக்கார் கடவுள் நான் வைப்பேன் அப்படின்னு. அப்ப நீ இந்த வேஷத்துல இருந்துகிட்டு இருக்கானா? உனக்கு எதுக்கு பெரியார் இருக்குது? ஆன்மீக பத்திரிகை நடத்துற, இதுக்கு முன்னாடி சினிமா பத்திரிகை நடத்திருக்க, கிசு கிசு பத்திரிகையும் எழுதியிருக்க, ஒரு கமர்ஷியல் ஒரு புலனாய்வு பத்திரிகைன்ற பேர்ல ஒரு பத்திரிகை வச்சிருக்க. உனக்கு எப்படி பெரியார் விருது, கலைஞர் விருது எப்படி, எதன் அடிப்படையில், எதுல செலக்ட் பண்ணி உனக்கு கொடுத்தாங்க? நீ எதை பத்தி பேச வந்த? உன்னை பேச வச்சுட்டு அவங்களாம் உட்காந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தாவேகா வந்து இப்போ நான் தாக்குனா, இப்போ அதே ஜோதிடக்காரி சொன்னது, ஏற்கனவே தாவேகா வராது திமுக அடிச்சிரு அப்படின்னாங்க, திமுக அடிச்சிட்டாரு, திமுக நம்பி தாவேகா அடிச்சிட்டாரு. இப்போ தாவேகா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண, டக்குன்னு நீ தாவேகா அடி, இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இப்போ உடனே புகழ் அடைஞ்சிடலாம். அரெஸ்ட் எப்படி பண்ணணும் தெரியுமா? இந்த ஊழல், இந்த இடங்கள்லாம் ஊழலை கொண்டு வந்து வச்சுட்டு நீ என்னென்ன ஊழல் பண்ணியிருக்க, எத்தனை பேர்கிட்ட மோசடி வாங்கியிருக்க. நியாயமா பார்த்தா அந்த தம்பி இப்போ இருக்கார்ல, இந்த கேமராமேன் தம்பி, இவர் கூட ஒரு புகார் கொடுக்கலாம். என் நாட்டின் முதல்வர், நான் அவருக்கு வாக்களிச்சிருக்கேன், என்னுடைய முதல்வருக்கு வந்து அவன் இவன்னு பேசுறாரு, இவரை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு கொடுக்கலாம், ஒரு புகார் கொடுக்கலாம். ஆனா என்ன புகார் கொடுத்தா அந்த டுபாகூர் என்னதமா சொல்லுவான்? தாவேகா அரசு என்னை வந்து பழி வாங்குது அப்படின்னு சொல்லுவான், 2 நாள் கத்துவான். ஆனா 500 பேர் சேர்ந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாங்கன்னா டிஜிபிக்கு, தாவேகால படிச்சவங்க இருக்காங்கல்ல, ஒரு 1000 பேர் அரெஸ்ட் நக்கீரன்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ வழக்குகள், எத்தனை பேரை ஏமாத்திட்டு நீ ஒரு பெரிய புலனாய்வு புலி, பெரிய பத்திரிகையாளர் போராட்டத்துக்கு வந்து நின்று ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நலம் சார்ந்ததுனால திமுக அரசு கொண்டு வந்த நலவாரிய குழுல உன்ன ஒரு ஆளா போடுறாங்க. எதுக்கு? நக்கீரன்ல மட்டும் வாங்கி தவறுகள் இருந்தாலும் இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்றதோ, அவருக்கு எதிராக பேசுறதோ எதுவுமே இல்லையே சார் பெருசா. எப்படி பேசுவாங்க? இதுக்கு முன்னாடி என்ன ஆட்சி இருந்துச்சு? திமுக ஆட்சி இருந்துச்சு. இவர் எந்த ஆட்சி பின்னாடி ஒளிஞ்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு? திமுக. அப்புறம் எப்படி அந்த டைம்ல இவரை எடுத்து பேசுவாங்க? நம்ம பேசுறோம்னா வாக்கியரசியும் ஜெயிலையும் போறதுக்கு ரெடியா இருக்கனால நம்ம பேசுறோம். நீ என்ன டேமேஜ் பண்ணுவ? என்ன அதிகபட்சம் என்ன டேமேஜ் பண்ணுவ? நீ என்ன டேமேஜ் பண்ணாலும் நான் தயாராகிட்டோம். இல்லை, இத்தனை ஆண்டு காலம் இருக்குல்ல பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து பத்திரிகை துறையில் இருக்காரு, நிறைய தவறுகள் இருக்கு, விமர்சனங்கள்லாம் இருக்கும்போது தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஆளுநர் விவகாரத்துல ஒரு பெரிய சர்ச்சை வந்து தெரியுமா? ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் போட்டிருந்தாங்கல்ல, அது அப்படியே பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. கடைசியில மன்னிப்புன்னு கேட்டு ஒரே வரி இவ்வளோண்டு வந்துச்சு. அது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பாவம். அதாவது பலர் இவனை பெரிய புலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் ஒரு டம்மி பீஸு.
இவன் எங்கே அருப்புக்கோட்டையிலேருந்து ஓடியாந்தான், எங்கேருந்து மளிகை கடையிலேருந்து ஓடியாந்தாலாம் தெரியும். நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. இதே பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு விவேகானந்தா காலேஜில் ஷார்ட் அண்ட் முடிச்சுட்டு பத்திரிகை துறையில் வந்து 43 வருஷம் சர்வீஸ் பண்ணவரோட பையன் நான். அவங்க அப்பா எங்கள் தாத்தா அச்சுக்கோப்பு துறையில் வேலை பார்த்துருக்காங்க. என்னோட அப்பாவோட அப்பாவும் அம்மாவோட அப்பாவும் அச்சுக்கோப்பு துறையில் இருந்தாங்க. எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. என்னை என்ன பண்ணலாம், நீ அதிகபட்சம் என்னை டேமேஜ் பண்ணலாம், உன்னை அதை விட நான் மோசமாக டேமேஜ் பண்ணிவிடுவேன். ஏன்டா நீ ஒரு பத்திரிகையாளனே கிடையாது, நீ ஒரு பிளாக்மெயிலிஸ்ட், நீ ஒரு எல்லோ ஜேர்னலிசம் பண்ணுற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ நிறுவி போ, நீ ஒரு எல்லோ ஜேர்னலிசம்னுவேன். முதல்ல நாட்டோட முதல்வரை அவன் இவன் கொச்சைப்படுத்துறேன்னுவேன். அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து எலும்பு உடைச்சிடலான்னாரு, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்படி சொன்னா தப்பு இல்லை, உடைச்சிடலான்னு சொன்னா தப்பு இல்லை. சட்டமன்றத்தை கூட்டுறேன்னு அவர் சொன்னாரு, அதுக்கு இது தப்பு இல்லை அப்படின்னாங்க. இல்ல இப்போ இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும், நீங்க சொல்றீங்க ப்ராப்பர்ட்டி அந்த இஷ்யூ இருக்கா, அதுவா இருக்கட்டும், பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நடவடிக்கைன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி திமுகவோ அதிமுகவோ ஆளும் அரசுக்கு எதிராக வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. இல்லைன்னா ஒரு கட்சி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. இது தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு. எல்லா அமைப்புலையுமே இருக்காரு, எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்குறாரு, எல்லா மேடைக்கும் வராரு, நீங்க சொல்ற மாதிரி எல்லா மேடைக்கும் வராரு. அது வந்து தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. ஏன்னா அவரை தவிர்க்க முடியாம தானே இருக்காரு பத்திரிகை துறையில. ஒரு கட்சியில் அவர் ஒண்டிக்கிட்டு இருக்கார். நீங்கள் அந்த கட்சியில் இவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் மீடியால நீங்களும் சாதிக்கணுமா? நேரடி பிராக்டிகல் ட்ரைனிங் நம்ம இன்ஃபினிட்டி பிளஸ் டிஜிட்டல் மீடியால இப்போவே ஜாயின் பண்ணுங்க. இந்த 10ம் பக்காவா கத்துக்கோங்க. இந்த ட்ரைனிங்ல என்னென்ன கத்துக்க போறீங்கன்னா, கேமரா ஹேண்ட்லிங், வீடியோ எடிட்டிங், போட்டோஷாப், சோஷியல் மீடியா SEO, வாய்ஸ் ஓவர், கண்டென்ட் ரைட்டிங், ஆங்கரிங், நியூஸ் ரீடிங், AI டூல்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னு, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்னு ஃபுல்லா கத்துக்க போறீங்க. கேமராக்கு முன்னால நின்னு பேசணுமா? கேமராக்கு பின்னால இருந்து உருவாக்கணுமா? இந்த ரெண்டும் தெரிஞ்ச ப்ரொஃபஷனலா மாறணுமா? நம்ம கோர்ஸ்ல பிராக்டிகல் ட்ரைனிங்கா சொல்லி தரோம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், பொலிட்டிக்கல் அண்ட் சினிமா கெஸ்ட் லெக்சர்ஸ், உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸ்போஷரா தர போறோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மீடியால வேலை வாய்ப்பு பெற சஜஷனும் கொடுக்கிறோம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டோட டிஜிட்டல் மீடியால ஜெயிக்க இப்போவே ஜாயின் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தை இன்றைய மாற்றுங்கள். ஃபார் மோர் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க 6380181542. இன்ஃபினிட்டி பிளஸ் டிஜிட்டல் மீடியா சென்னை.